பிசிஓஎஸை குணப்படுத்தணும்னு நம்ம பார்க்கல. எப்போதுமே அதை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். வெறும் கார்டியோ பண்ணுறதும் தப்பு, வெறும் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கும் எதுவுமே ஷிஃப்ட் ஆகாதுல்ல. யூ நீட் அ பேலன்ஸ் ஆஃப் போத். சி இந்த சிண்ட்ரோமில் வந்து ஹியூஜ் இமோஷனல் திங். இதில் வந்து பீப்புள் கேன் கோ இன் ஃபார் டிப்ரெஷன். ஹாய் அண்ட் வெல்கம். எப்போதுமே வந்து people who meet you ask these standard questions. Please doctor ta kelunga on behalf of us nu solli ketta. Adula most important topic is the PCOS PCOD. I'm sure day in and day out neenga meet pandra patients la 90% irukra oru situation adu irukumo nu 90% illa, but it's becoming more common. Yeah, and why is it so common? Everything is revolving around our lifestyle and food habits la. இப்போ எது எடுத்தாலும் எந்த டிசீஸ் எடுத்தாலும் அதுக்கு தான் கடைசியில் போய் நிற்போம். ஸோ நான் ஜஸ்ட் ஐல் மேக் சம் கிளாரிஃபிகேஷன்ஸ் பிசிஓஎஸ் அண்ட் பிசிஓடி. ஏன்னா இது 2 டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ், பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம். அந்த பேர்லேயே நீங்கள் என்ன கற்றுக்குறீங்கன்னா, ஒரு சிண்ட்ரோம்னா ஒரு 4-5 பாயிண்ட்ஸ் இருக்கணும், அதில் சைன்ஸ் இருக்கணும் which the person is suffering from. அண்ட் இது பேசிக்லி ஏன் எனக்கு பிசிஓஎஸ் வருது, ஏன் எனக்கு பிசிஓடி வருதுன்னா, there is a genetic component. எப்போதுமே ஜெனடிக்கா there is a genetic component. And the genetic component gets exaggerated when your lifestyle changes. ஆமா. What if என்னோட genetic component எனக்கு இருக்கு but என் lifestyle extremely good அப்படினா? So then you are able to control it. But it's just that the PCOS-ஐ குணப்படுத்தணும்னு நம்ம பார்க்கல. எப்போதுமே அதை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். So it's all about controlling it. It's not about cure. அப்படினா எப்படி டிடெக்ட் பண்றது டாக்டர்? இப்போ ஐ அம் a teenager, எனக்கு PCOS இருக்கா இல்லையா, how do I know this? எப்போதுமே நம்ம வந்து வெயிட் ஃபார் ஹைட் அப்படின்னு சொல்கிறோம்ல. ஸோ அது வந்து நம்ம சின்ன குழந்தைங்கள்லேருந்தே அப்ளை பண்ணோன்னா இட்ஸ் அ குட் ஹெல்தி லைஃப் ஃபார் த சைல்டு. இப்போ வந்து நிறையா சாப்பிடுமா, நீ புஷ்டியாக இருக்கணும்னு சொல்கிறதுக்கு விட, உன் ஹைட்டுக்கு நீ வெயிட் கரெக்டாக இருக்கியா, ஆரோக்கியமாக இருக்கியா, அனீமிக்காக இல்லையா, வேறு எந்த மாதிரி குறைபாடுகள் இல்லையான்னு இதுதான் நம்ம கேட்கணும். ஸோ அப்போ வயசுக்கு வர டைமில் வந்து அந்த பாடி வெயிட் அதெல்லாம் எக்ஸசிவாக இருந்தால் சம்டைம்ஸ் அவங்க வந்து தள்ளி போகலாம், தீட்டு வரதே தள்ளி போகலாம். இப்போ நிறைய பேர் வந்து அந்த அடோலசென்ட் ஏஜ் குரூப், பியூபர்ட்டி ஏஜ் குரூப்பில் வந்து அம்மா தீட்டு வந்திருக்கு ஆனால் தள்ளி வருது இந்த குழந்தைக்கு. அப்புறம் ஒரு ஃபஸ்ட்டு டைம் வந்தது, அதுக்கப்புறம் சில மாதங்களுக்கு வராமல் அப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு தான் வந்திருக்கு. என்னன்னு பார்க்கும்போது அவங்களோட உடல் உறுப்பு வில் பி பிக், there will be little bit on the obese side. ஸோ அது ஒரு காரணம். வெயிட் ஃபார் ஹைட், அப்புறம் வேற என்ன ப்ராப்ளம்ஸ், தீட்டு சரியாக வரலையா, அப்புறம் அதிகமாக போகுதா, இதெல்லாம் நம்ம ஹிஸ்ட்ரி எடுக்கும்போது, ஏதாவது எக்ஸசிவ் ஹேர் க்ரோத் இருக்கா, ஸோ இதெல்லாம் ஹிஸ்ட்ரி நம்ம எடுக்கும்போது அப்போ நம்மளுக்கு தெரிய வரும். அப்போ ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு பிசிஓஎஸ் யூ கேன் ஹாவ். ஸோ நம்ம பார்க்குற பேஷண்ட்ஸில் இப்போ 100%ல 70% will have obesity. ஒரு 30% lean PCOS-ஆக இருப்பாங்க. ஓகே. ஸோ ஒரு பிசிஓன்னு நம்ம சொல்லும்போது அதில் சில அறிகுறிகள் which are very important is irregular menstrual cycles. ஸோ பீரியட்ஸ் தள்ளி வருது, அப்புறம் எக்ஸசிவ் ஹேர் க்ரோத் இருக்கும். அண்ட் சில பேருக்கு அஃப்கோர்ஸ் அந்த மாதவிடாய் வரும்போது இந்த கருமுட்டை சீராக வெளியிடாது, ஆனோவிலேஷன்னு சொல்லுவோம். ஸோ திஸ் இஸ் அ டிபிக்கல் ட்ரையட். இப்போ வந்து ஒரு டாக்டர்ஸ் கன்சல்டேஷன் வரும்போது நாங்கள் எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ணுவோம், இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணுவோம். அவங்களோட பிளட் கவுண்ட்ஸ் பார்ப்போம், சுகர் லெவல்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம், ஏன்னா இதிலலாம் தார்மார்கள் வரலாம். அப்புறம் தைராய்டு முக்கியமானது, அதை பார்ப்போம். இதோட சேர்த்து நாங்கள் அல்ட்ராசவுண்டும் பண்ணுறோம். ஸோ அல்ட்ராசவுண்டு பண்ணும்போது அந்த 2 கருப்பை அதெல்லாம் மெஷர்மெண்ட் எடுக்கும்போது இந்த மாதிரி குறிப்பிட்ட இண்டிவிஜுவல்ஸ்க்கு அது பெருசாக இருக்கும். அண்ட் ஏன் அது பாலிசிஸ்டிக் அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் பயப்படுறாங்க. அது ஒன்றுமே இல்லை, இட்ஸ் ஆல் ஸ்மால் அந்த ஃபாலிக்கல்ஸ் நம்ம சொல்லுவோம், அதுலேருந்து தான் கருமுட்டை உற்பத்தி ஆகி மாதம் வெளியிடும். ஸோ அது நிறைய முத்து மாலை மாதிரி அப்படியே அடைஞ்சிருக்கும். ஸோ அது வந்து பாலிசிஸ்டிக் ஓவரிஸ்னு சொல்லுவோம். அண்ட் த ஓவரி சைஸ் இஸ் பிகர். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபைண்டிங்கும், அதோட சேர்ந்து ஒரு irregular menstrual cycle, அதோட சேர்ந்து ஒரு உடல் உறுப்பு பெருசாக இருக்குது, பாடி மாஸ் இண்டெக்ஸ் more than 23, obesity, அது பண்ணும்போது நம்ம PCOS அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதே வந்து ஒரு லீன் பர்சனாக இருக்கலாம், irregular cycles இல்லாமல் இருக்கலாம், பட் எக்ஸசிவ் ஹேர் க்ரோத்தும் ஆக்னியும் இருக்கலாம். பட் அல்ட்ராசவுண்டில் அந்த பிக்சர் இருக்கும். ஸோ திருப்பி she becomes a PCOD. Okay, so you can have a syndrome where you have multiple signs. So syndromeங்கிறது கொஞ்சம் individuals size, அப்புறம் they will come with even diabetes, early onset diabetes, கொஞ்சம் hypertension இருக்கலாம், infertility வரும். ஸோ இதெல்லாம் அப்புறம் ஸ்கின் இஷ்யூஸ், ஆக்னி, இங்கே கழுத்து பின் பக்கம் அகாந்தோசிஸ் நைக்ரிகன்ஸ்னு கருப்பாக ஒரு பிக்மெண்டேஷன். ஸோ இந்த மல்டிபிள் ஃபைண்டிங்ஸை சேர்ந்து தான் நம்ம சிண்ட்ரோம்னு சொல்லுவோம்.
ஓகே, இப்போ இது வந்து எங்க ஒரு பெரும் பிரச்சனை வருதுன்னா அவங்களுக்கு வந்து குழந்தை பெற்றுக்கும் பொழுது அப்படின்றது தான் வந்து நிறைய பேர் இல்ல நினைக்கிறாங்க. 3 டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப்ஸ்ல வரும். எப்படின்னா அடோலசன்ட் PCO. ஸோ அது வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ் அந்த மென்ஸ்ட்ரேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு அது சரியா வராததுனால வெயிட் ஜாஸ்தியாக போகிறதுனால ப்ளஸ் எக்ஸசிவ் ஹேர் க்ரோத் அந்த ஏஜ்லேருந்து தானே எல்லாமே ஆரம்பிக்கும். ஸோ அப்போ பேரண்ட்ஸ் வில் பிரிங் தம். செகண்ட் வந்து அந்த கல்யாணம் ஆகிற டைமில். தேர்ட் வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறம் குழந்தை பெற்றுக்கணும்னு நினைக்கும் போது அந்த திறமை இருக்காததுனால they will bring them here. இந்த 3 ஸ்டேஜும் கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் இது வராதா? இல்ல, it is always there inside you. Okay. The tendency for being a PCO is always there. ஏன்னா ஒரு ஜெனட்டிக் காம்பனன்ட் இருக்கு. பட் வாட் ஐம் ட்ரைங் டு டெல் இஸ் நீங்கள் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸும் பாடி வெயிட் மெயின்டைன் பண்ணுறதுல அட்லீஸ்ட் மோஸ்ட் ஆஃப் இட் அட்லீஸ்ட் 85% யூ கேன் கண்ட்ரோல் இட். அண்ட் நீங்கள் நினைக்கிறதெல்லாம் அச்சீவ் பண்ணலாம். குழந்தை பெற்றுக்கணும்னா குழந்தை பெற்றுக்கலாம். யூ வாண்ட் டு டயபெட்டிஸ் ஹைப்பர் டென்ஷன் வராமல் தடுக்கணும்னா தடுக்கலாம். இந்த மாதிரி இண்டிவிஜுவல்ஸில் ஈஸ்ட்ரஜன் சத்து அதிகமாக இருக்கிறதுனால எண்டோமெட்ரியல் கேன்சர் இஸ் அ லிட்டில் பிட் மோர் காமன். பின்காலத்தில் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா அந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிளை நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணி மாதம் வர வைக்கலைன்னா ஈஸ்ட்ரஜன் சத்து பில்டப் பண்ணி அந்த உள்வரி ஜவ்வும் பில்டப் ஆகும். ஸோ ஹைப்பர் பிளேசியான்னு ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் எண்டோமெட்ரியல் கேன்சர்னு வரும். ஸோ இதெல்லாம் தடுக்கலாம். ஸோ நம்மளுக்கு இந்த இந்த ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது, PCO ஹிஸ்ட்ரி இருக்குது, நம்மளோட மதரோ இல்லை ஆன்ஸோ இல்லை கசின்ஸோ எல்லாருக்கும் ஒரு ஃபேமிலி டெண்டன்சி இருக்குன்னா அதில் வந்து நம்ம எப்படி நம்மளோட பாடி வெயிட் மெஜாரிட்டி ஆஃப் them are obese PCOs. If they are lean they have different problems. Correct. So they are little bit easier to treat as well. ஸோ அதனால நம்ம என்ன நீட் ஆஃப் த ஹவர் பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்கலாம். And you can control it. You've told so far எனக்கு வந்து நீங்க கொடுக்குற அந்த கிரவுண்ட் ரூல் வந்து என்னன்னா bring your weight back to normal. Yeah, try to be weight for height. No BMI and அழுத்தி சொல்றேன். With the right exercise and diet. I'm not talking about size 0 or trying to achieve a certain target. But இத நான் வந்து क्वेश्चனா கேக்கும்போதும் இது ஒரு ஆன்சரா கொடுக்கும்போதும் next immediate question is PCOS எங்களுக்கு கம்மி பண்றதுக்கான எக்சர்சைஸ் சொல்லுங்க, PCOS எங்களுக்கு கம்மி பண்றதுக்கான டயட் சொல்லுங்க. இப்போ நாங்க கைனகாலஜிஸ்ட், நம்ம கிட்ட ஒரு செட் ஆஃப் மெடிகேஷன்ஸ் இருக்கு, நம்மளுக்கு ஒரு குறிப்பிட்ட கோல் இருக்கு. ஓகே, இது இவங்களுக்கு வராங்க. மோஸ்ட் ஆஃப் them come to us for infertility problems, ovulation issues. இதுக்கு தான் சில பேர் ஆஃப்கோர்ஸ் எங்களுக்கு ஆக்னி இது இருக்குது, சின்ன பசங்க. அப்போ நாங்கள் இட்ஸ் அ மல்டி டிசிப்ளினரி அப்ரோச். ஸோ ஒரு கைனகாலஜிஸ்ட் ஆன் ஒன் ஹேண்ட், டெர்மட்டாலஜிஸ்ட் ஆன் தி அதர் ஹேண்ட், அ ஃபிட்னஸ் எக்ஸ்பர்ட் ஆன் தி அதர் ஹேண்ட் லைக் யுவர் செல்ஃப். ஸோ அண்ட் அ டயட்டிஷியன். ஸோ இது வந்து 4 people will get involved in the whole thing. சம்டைம்ஸ் சில பேருக்கு நாங்கள் எண்டோக்ரினாலஜிஸ்டையும் இன்வால்வ் பண்ணுற மாதிரி ஆகும், இந்த தைராய்டு எல்லாம் பார்க்கறதுக்கு. ஸோ அதனால இட்ஸ் அ மல்டி டிசிப்ளினரி அப்ரோச். ஒன் பர்சன் cannot give you the complete treatment, but that person can refer you around so that you're holistically treated. Absolutely. And in the when it comes to exercising, would you suggest a certain thing? நீங்க strength training பண்ணுங்க இல்ல யோகா? எனக்கு எல்லாமே it's a balance மா. See இந்த syndromeல வந்து it's a huge emotional thing. இதுல வந்து people can go in for depression. They have a dysmorphia about the body, no, because they are obese. Central obesity நிறைய இருக்கு, pigmentation இருக்கு, acne இருக்கு, your face changes with the whole appearance of the huge build. So அதனால they will have anxiety issues, depression issues and things. அந்த விதத்துல yoga and meditation will help. But when you want to drop your weight and you want to be at it, அப்படின்னா you will need a fitness expert, no? So you will need to balance out exercises. வெறும் cardio பண்றதும் தப்பு, வெறும் strength trainingum எதுவுமே shift ஆகாதுல்ல. You need a balance of both. Absolutely. So like yourself, you are a qualified one. So you will know what exercises you should categorize in a week. 3 days of what? 3 days of cardiovascular, 3 days of weight training and strength toning பார்க்கணும்ல ஒரு சைடுல. weight drop ஆனா skin lose ஆகும். இவங்களுக்கெல்லாம் நிறைய ஸ்ட்ரை இருக்கும். go to a fitness expert, sit and talk it out. எது உங்களுக்கு ஒர்க் ஆகுது, ஒர்க் அவுட் ஆகலைங்கிறது போக போக தான் தெரியும். உடனே அந்த prescription எழுத முடியாது. because every body type is different. Everyone's problem is different. So we are catering the same thing. Treatment. In fact, doctor is also part of my team in Stay Fit with Ramyala, and recently we had a client, she's not able to get pregnant ingadnala she was depressed. And then நான் வந்து I put her on to doctor, and doctor வந்து அவங்க USல இருக்காங்க, she's my 1:1 bundle ஓட client. டாக்டர் வந்து அவங்களுக்கு கன்சல்டேஷன் ஆன்லைன்ல பண்ணி, and then she did a lot of things, changes பண்ணி, இப்போ she's doing so well. She's doing so well. I'm happy to hear that. I'm happy to hear. She's so happy. So டாக்டர் சொன்ன மாதிரி what is the problem, உங்களுக்கு என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கு என்ன customized result,
it's very important, so it cannot be generic. And இப்போ எப்படி நம்மளோட food habits are different. You will have a vegetarian, you'll have a eggitarian. You know, they are allowed to eat eggs, but they won't eat anything else. Meat சாப்பிட மாட்டாங்க. அப்புறம் non-vegetarian, அப்புறம் vegan. So நாங்கெல்லாம் ஒரு நியூட்ரிஷனிஸ்டோட உட்காந்து தான் யார் யாருக்கு எப்படி கேட்டர் பண்ணோம் நம்மளோட கேலரிஸ் பேஸ் பண்ணி ஒரு டயட் ஃபார்முலேட் பண்ணோம்ல for each one's body weight. ஸோ எல்லாமே ஒன் பிளாங்கெட் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது, ஒரே டயட் சார்ட்டையும் பாஸ் பண்ண முடியாது அன்ஃபார்ச்சுனேட்லி. ஸோ யூ ஹாவ் டு டேக் தட் எஃபர்ட். அந்த எஃபர்ட் வந்து பாதி பேர் எடுக்காததுனால தான் இவ்வளோ பிரச்சனை. தேர்ஸ் அ லாட் ஆஃப் அந்த டைம் டு கெட்டிங் யுவர் ரிசல்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுது. Right. So, and to wrap up the whole topic, Doc, PCOS is not curable, clear, but it cannot be reversed. The condition can be stabilized. And it can be stabilized, it can be well controlled, yeah. And you can prevent all your complications by following the instructions, where your lifestyle, your diet, and maybe taking sometimes medications also we'll put them on. So ellame it's a holistic approach, no? Okay, so what do you want to tell to the PCOS nala பாதிக்கப்பட்ட ladies? First of all அத பத்தி ரொம்ப ஓவர் திங்க் பண்ணாம கவலைப்படாம அந்த anxiety எல்லாம் இருக்க கூடாது. கன்சல்டேஷனுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த சொல் பேச்சை கேட்டாலே போதும். அந்த எஃபர்ட் எடுக்கணும். அந்த எஃபர்ட் பாதி பேர் எடுக்கிறது இல்லை. they just think நான் வந்து ஒண்ணுமே சாப்பிடுறதில்ல, நான் வெயிட் போடுறேன், பட் நீங்க எக்ஸசைஸ் பண்ணலையே. the ladies come and say வந்து நான் அப்படியே வீட்டை சுத்தி ஒரு 2 தடவை வந்து ரவுண்ட் அடிப்பேன், இல்ல நான் வீட்டு வேலையெல்லாம் பண்றேன், அதுல வெயிட் ரிடக்ஷன் ஆக மாட்டேங்குது. பட் தட் இஸ் டிஃபரெண்ட். அண்ட் அதுலேயும் நீங்கள் பாஸ்டர்ஸ்லாம் சரியாக பண்ணி பெருக்கி துடைக்கிறதுலாம் சரியாக பண்ணலைன்னா இடுப்பு வலி வரும், முட்டு வலி வரும், எல்லாமே வரும். எல்லாத்துக்கும் ஒரு எர்கோனாமிக்ஸ் ஒன்று இருக்குது. நம்ம வந்து அந்த டைம் டு கண்ட்ரோலிங் த டிசீஸ் ப்ராசஸ் ஆர் டைம் டு அச்சீவிங் த டார்கெட் வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கரெக்டாக ஃபாலோ பண்ணுறோமோ அதில் தான் இருக்குது. ஸோ எல்லாமே இட் இஸ் இண்டிவிஜுவல்னோ, அதுக்குன்னு டைம் ஒதுக்கி வைக்கணும். எது இம்பார்ட்டன்ட்னு பார்க்கணும். என்னோட கெரியர் அண்ட் மணி மேக்கிங் இம்பார்ட்டண்ட்டா, குழந்தை பெற்றுக்கிறது இம்பார்ட்டண்ட்டா, இல்லை நான் என்னோட ஆரோக்கியம் முக்கியமா, இல்லை நான் இந்த மாதிரி நான் 12 hours ஒர்க்குக்கு போகிறேனே, ஜங்க் ஃபுட் சாப்பிட்றேனே, அது இம்பார்ட்டண்ட்டா? யூ ஹவ் டு ப்ரையாரிட்டைஸ். இஃப் யூ டோன்ட் ப்ரையாரிட்டைஸ் அட் த ரைட் டைம் யூ வில் எண்ட் அப் வித் ஆல் த காம்ப்ளிகேஷன்ஸ். ஸோ எல்லாமே ஷுட் ஸ்டார்ட் ஆஃப் ஃப்ரம் யுவர் அடோலசன்ட் ஹெல்த். அந்த அப்பா அம்மா அந்த அடோலசன்ட் பீரியடில் எப்படி கவனிக்கிறாங்களோ அதுலேருந்து தான் மற்றது எல்லாமே இட் வில் பிரான்ச் அவுட். ஸோ அதுலேருந்து இட் ஸ்டார்ட்ஸ் ஃபார் PCOS ஃப்ரம் adolescent health. Then it goes on to their early reproductive age group, adukaprom reproductive age group, aprom continues post. You can have a nice healthy outlook if your mind is kept calm and you are able to listen and adha அப்படியே ஃபாலோ பண்ணணும். Amazing. I think இதை விட பெட்டரா வந்து இதை நமக்கு சொல்றதுக்கு ஒரு ஆள் கிடைக்க மாட்டாங்க. So thank you so much, doctor, for sharing all your thoughts. Like we discussed now, இது வந்து ஒரு ஹோலிஸ்டிக்கா ஜென்ரிக்கா உள்ள கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸை வந்து இந்த வீடியோவில் கொடுத்தோம். பட் இஃப் யூ ஹேவ் சம்திங் ஸ்பெசிஃபிக் அதுக்கான கொஸ்டின்ஸ்க்கு வந்து அந்த கொஸ்டின்ஸ்க்கு நாங்கள் ஆன்சர் கொடுக்கணும்னா இந்த வீடியோவோட காமெண்ட்ஸ்க்கு கீழே எங்களுக்கு சொல்லுங்கள். And we'll get back to you. Thank you, doc. Thank you so much. Thank you.